வணக்கம். லினக்ஸில் XAMPP ஐ நிறுவுதல் குறித்த ஸ்போக்கன் டியூட்டோரியலுக்கு நல்வரவு. இந்த டியூட்டோரியலில் நாம் கற்கப் போவது எவ்வாறு லினக்ஸில் XAMPP ஐ நிறுவுதல், எவ்வாறு ஒரு பிஎச்பி ஃபைலை உருவாக்கி இயக்குதல். இந்த டியூட்டோரியலை பதிவு செய்ய நான் பயன்படுத்துவது உபுண்டு லினக்ஸ் இயங்குதளம் 1404, பயர்ஃபாக்ஸ் வெப் browser மற்றும் கெடிட் டெக்ஸ்ட் எடிட்டர். XAMPP ஐ நிறுவ உங்களிடம் இணைய இணைப்பு மற்றும் உங்கள் கணினிக்கான அட்மின் அனுமதி இருக்க வேண்டும். உங்களுக்கு லினக்ஸ் commandகள் பற்றிய அடிப்படை அறிவும் இருக்க வேண்டும். இல்லையெனில் அதற்கான டுடோரியல்களுக்கு எங்கள் இணையதளத்தை காணவும். XAMPP ஒரு இலவச ஓப்பன் சோர்ஸ் வெப் செர்வர் பேக்கேஜ் ஆகும். XAMPP ல் இருப்பவை அபச்சே HTTP செர்வர், MySQL டேட்டாபேஸ், பிஎச்பி மற்றும் பெர்ல் ல் எழுதப்பட்ட scriptகளுக்கான இன்டர்பிரிட்டர்கள். XAMPP நிறுவ சுலபமானது. GNU/Linux, Mac, Windows மற்றும் சோலாரிஸ் இயங்குதளங்களுக்கு கிடைக்கிறது. லினக்ஸ்க்கான XAMPP ஐ தரவிறக்குவோம். உங்கள் கணினியில் வெப் browser ஐ திறக்கவும். அட்ரெஸ் பார் ல் டைப் செய்க https://www.apachefriends.org/download.html பின் எண்டரை அழுத்துக. இந்த பக்கத்தில் கீழே வரவும். இங்கே அனைத்து இயங்குதளத்திற்கும் XAMPP தரவிறக்க கிடைக்கிறது. XAMPP போர் லினக்ஸ் பகுதிக்கு செல்லவும். XAMPP ன் சமீபத்திய பதிப்பை காணலாம். என் கணினி 64-பிட் இயங்குதளத்தை கொண்டது. எனவே பிஎச்பி 5.5.19. டவுன்லோட் 64-பிட் ஐ தேர்ந்தெடுக்கிறேன். தரவிறக்கம் ஆரம்பிக்கும். என் டவுன்லோட்ஸ் போல்டர் ல் ஏற்கனவே இந்த ஃபைல் ஐ தரவிறக்கிவிட்டேன். எனவே இந்த தரவிறக்க படியை தவிர்க்கிறேன். இப்போது டெர்மினலை திறக்கிறேன். டெர்மினலில் டைப் செய்க சிடி ஸ்பேஸ் டவுன்லோட்ஸ். எண்டரை அழுத்துக. இது நடப்பு டைரக்டரி ஐ டவுன்லோட்ஸ் க்கு மாற்றும். இப்போது டைப் செய்க எல்எஸ் பின் எண்டரை அழுத்துக. இது டவுன்லோட்ஸ் போல்டர் ன் உள்ளடக்கத்தை காட்டுகிறது. இங்கே நம் XAMPP இன்ஸ்டாலேஷன் பைல் உள்ளது. இந்த ஃபைல் க்கு எக்ஸிகியூட்டபிள் பெர்மிஷன் ஐ கொடுப்போம். இதனால் இந்த ஃபைல் ஐ இயக்க முடியும். டைப் செய்க chmod ஸ்பேஸ் +x ஸ்பேஸ் ஃபைல் பெயர். எண்டரை அழுத்துக. இப்போது ஃபைல் ஐ இயக்க டைப் செய்க சுடோ ஸ்பேஸ் டாட் ஸ்லாஷ் ஃபைல் பெயர். எண்டரை அழுத்துக. தேவையெனில் அட்மின் பாஸ்வேர்ட் ஐ கொடுக்கவும். செட்டப் விசார்ட் டயலாக் பாக்ஸ் திறக்கிறது. தேவைப்படும் போதெல்லாம் நெக்ஸ்ட் பட்டன் ஐ அழுத்தி காட்டப்படுவது போல நிறுவல் படிகளை பின்பற்றவும். லர்ன் மோர் அபாட் பிட்னமி போர் XAMPP செக் பாக்ஸ் ல் குறிநீக்கவும். நெக்ஸ்ட் ல் கிளிக் செய்க. நிறுவிய பின் லாஞ்ச் XAMPP செக் பாக்ஸ் ஐ குறிநீக்கி பின் பினிஷ் ல் கிளிக் செய்க. நிறுவிய பின் கணினியின் OPT போல்டர் ல் லாம்ப் போல்டர் உருவாக்கப்படும். அந்த போல்டர் க்கு சென்று அதை காண்போம். இடப்பக்கம் லான்ச்சர் ல் உள்ள பைல்ஸ் போல்டர் ஐகான் ஐ கிளிக் செய்க. இடப்பக்க பேனல் ல் டிவைஸ் பகுதியில் கம்ப்யூட்டர் ஐ கிளிக் செய்க. இங்கே சிஸ்டம் fileகளை காணலாம். OPT போல்டர் ஐ டபுள் கிளிக் செய்து திறக்கவும். இங்கே லாம்ப் போல்டர் உள்ளது. அந்த போல்டர் ஐ திறக்கவும். இங்கே சில துணை போல்டர்களை காணலாம். htdocs என்ற போல்டர் க்கு செல்லவும். இதுதான் நம் வெப் செர்வர் அபச்சே ன் ரூட் டைரக்டரி ஆகும். நம் பிஎச்பி கோடு பைல் ஐ இயக்க
அதை இந்த போல்டரின் உள் சேமிக்க வேண்டும். அபாச்சே-ன் ரூட் டைரக்டரி /opt/lamp/htdocs அல்லது /var/www. இது உங்கள் நிறுவல் செயல்பாட்டை பொறுத்தது. htdocs போல்டர் ஐ விரைட்டபிள் ஆக மாற்ற பெர்மிஷன் ஐ மாற்ற வேண்டும். எனவே டெர்மினலில் டைப் செய்க சுடோ chmod 777 -r /opt/lamp/htdocs பின் எண்டரை அழுத்துக. தேவையெனில் அட்மின் பாஸ்வேர்ட் ஐ கொடுக்கவும். இப்போது ஸாம்ப் இயங்கிக் கொண்டிருக்கிறதா இல்லையா என சோதிப்போம். வெப் பிரவுசர் ஐ திறக்கவும். அட்ரெஸ் பார் ல் டைப் செய்க லோக்கல்ஹோஸ்ட் பின் எண்டரை அழுத்துக. இது காட்டுவது அனபிள் டோ கனெக்ட். எனவே ஸாம்ப் சர்விஸ்கள் இயங்கவில்லை. இந்த சர்விஸ்களை துவக்க டெர்மினலில் டைப் செய்க சுடோ /opt/lamp/lamp start பின் எண்டரை அழுத்துக. தேவையெனில் அட்மின் பாஸ்வேர்ட் ஐ கொடுக்கவும். இது அனைத்து ஸாம்ப் சர்விஸ்களையும் துவக்கும். வெப் பிரவுசர் க்கு திரும்ப வந்து பேஜ் ஐ ரிஃப்ரெஷ் செய்யவும். இதோ வந்துவிட்டது. ஸாம்ப் ன் வரவேற்பு செய்தி. இது டிஃபால்ட் லாங்குவேஜ் ஐ தேர்ந்தெடுக்க சொல்கிறது. நான் இங்கிலீஷ் ஐ தேர்ந்தெடுக்கிறேன். ஸாம்ப் இப்போது நன்றாக இயங்குகிறது. ஒரு உதாரண பிஎச்பி கோடு ஐ எழுதி அதை ரன் செய்வோம். htdocs ல் பிஎச்பி அக்காடமி என்ற ஒரு போல்டர் ஐ உருவாக்குவோம். பின்னர் என் அனைத்து பிஎச்பி fileகளையும் இந்த போல்டர் ல் சேமிப்பேன். என் fileகள் மற்றவரால் மேலெழுதப்படாமல் தவிர்ப்பதை உறுதி செய்வதற்காக. பிஎச்பி அக்காடமி போல்டர் ஐ திறக்கவும். ஒரு பிஎச்பி பைல் ஐ உருவாக்குவோம். ரைட் கிளிக் செய்து நியூ டாக்குமென்ட் பின் எம்ப்டி டாக்குமென்ட் ஐ தேர்ந்தெடுக்கவும். அதற்கு demoபிஎச்பி என பெயரிடவும். demoபிஎச்பி ஐ கெடிட் டெக்ஸ்ட் எடிட்டர் ல் திறக்கவும். உங்களுக்கு விருப்பமான எந்த எடிட்டரையும் பயன்படுத்தலாம். டைப் செய்க லெஸ் தன் குயஸ்ஷன் மார்க் பிஎச்பி எண்டரை அழுத்துக. எச்சோ ஸ்பேஸ் இரட்டை மேற்கோள்களில் ஹெல்லோ இந்தியா செமிகோலன் எண்டரை அழுத்துக. குயஸ்ஷன் மார்க் கிரீட்டர் தன். இந்த ஃபைல் ஐ சேமிக்க Ctrl மற்றும் ஸ் கீகளை ஒருசேர அழுத்துக. வெப் பிரவுசர் க்கு மீண்டும் வரவும். அட்ரெஸ் பார் ல் டைப் செய்க localhost/phpacademy பின் எண்டரை அழுத்துக. இது பிஎச்பி அக்காடமி போல்டர் னுள் உள்ள fileகளின் பட்டியலை காட்டும். இது நம் பைல் demoபிஎச்பி. அதை கிளிக் செய்க. ஹெல்லோ இந்தியா என்ற செய்தி காட்டப்படுகிறது. ஸாம்ப் சர்விஸ்களை நிறுத்த டெர்மினலில் டைப் செய்க சுடோ /opt/lamp/lamp stop பின் எண்டரை அழுத்துக. தேவையெனில் அட்மின் பாஸ்வேர்ட் ஐ கொடுக்கவும். ஸாம்ப் சர்விஸ்களின் இயக்கம் நிறுத்தப்படும். பின்னர் ஸாம்ப் ஐ மீண்டும் எப்போது இயக்க விரும்பினாலும் அதை முதலில் துவக்க மறக்காதீர். சுருங்க சொல்ல இந்த டுடோரியலில் நாம் கற்றது ஸாம்ப் சர்விஸ்களை நிறுவுதல், துவக்குதல் மற்றும் நிறுத்துதல், பிஎச்பி பைல் ஐ உருவாக்கி இயக்குதல். இந்த வீடியோ ஸ்போக்கன் டியூட்டோரியல் திட்டத்தை சுருங்க சொல்கிறது. உங்கள் இணைய இணைப்பு வேகமாக இல்லையெனில் அதை தரவிறக்கி காணவும். ஸ்போக்கன் டியூட்டோரியல் திட்டக்குழு செய்முறை வகுப்புகள் நடத்தி
இணையத்தில் பரீட்சை எழுதி தேர்வோருக்கு சான்றிதழ்களும் அளிக்கிறது. மேலும் விவரங்களுக்கு எங்களுக்கு மின்னஞ்சல் செய்யவும். இந்த திட்டத்திற்கு ஆதரவு இந்திய அரசு துவக்கிய MHRD இன் ஐசிடி மூலம் தேசிய கல்வித்திட்டத்தின் வழியே கிடைக்கிறது. மேலும் தகவல்கள் கீழுள்ள இணைப்பில் கிடைக்கும். இந்த டுடோரியலை தமிழாக்கம் செய்து குரல் கொடுத்தது ஐஐடி பாம்பேவில் இருந்து பிரியா. நன்றி.